Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சவுத் இந்தியன் ட்ரெடிஷனல் மேக்கப் லுக் தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணனும் அவசியம் கிடையாது. இத நீங்க எந்த ஒரு அங்கே ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஸ்கின்னை பேம்பர் பண்ணுறதுக்காக ஐஸ் க்யூபால் என்னோட ஃபேஸை ஃபுல்லாக ரப் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவளாக இருந்ததுன்னா என்னோட பெயர் அனன்யா ஜமுனா. அண்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் டேப் பண்ணுற ஆல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக வீடியோ போடுறச்சா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப், நான் என்னோடய ஸ்கின்னை பேம்பர் பண்ணுறதுக்காக நான் டெய்லி யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் எடுத்து என்னோடய ஸ்கின்னில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்ல பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் ப்ரைமர் எடுத்துருக்கிறேன். இந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்மே பிராண்டோடது. உங்கள்கிட்ட என்ன ப்ரைமர் இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிடலாம். ப்ரைமர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஐஸ் க்யூப் வந்து ஃபேஸில் ரப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், என்னோடய ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்காக நான் எல்ஏகர்ல் பிராண்ட்லேருந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டர் ஷேட் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஷேட் நம்ம போடுறதுனால வந்து பார்த்தோம்னா உங்களோட ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன் ஏரியாலாம் எல்லாமே கவர் ஆகும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டாலும் சரி, இல்லை காம்பேக்ட் இல்லைனா லூஸ் பவுடர் போட்டுட்டு ஃபேஸை செட் பண்ணாலும் சரி, உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு ஒரு அன்ஈவனாகவும் இருக்காது. அண்ட் ஆல்சோ ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிரே மாதிரியும் ஒரு மாதிரி கிரே லுக்காக இருக்கும். நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு 1 hour இல்லைனா 2 hours கழிச்சுட்டு பார்த்துக்கலாம். அது மாதிரி லுக் வந்து இது கொடுக்காது. அண்ட் எனக்கு என்ன பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கிறது. பட் மேக்கப் போடுறச்சு ரொம்ப சீரியஸாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் டூ இட். உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப், நான் இந்த கலர் கரெக்ஷனை பிளெண்ட் பண்ணுறதுக்காக நான் என்னோடய கையை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் டாப்பிங் மோஷனில் பண்ணாலே போதும். ரொம்ப தேய்க்காதீங்க கீழே. இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் மூவ் பண்ணியிருக்கேன் வீடியோவை. பட் நீங்கள் அது கொஞ்சம் டைம் எடுத்துடணும் நீங்கள் பண்ணுறதுக்கு. எவ்வளோ அளவு நல்லா இந்த கலர் கரெக்டனை பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிடும், ஈவன் லுக்காகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் கண்ணில் வந்து நீங்கள் அந்த கலர் கரெக்டரை பிளெண்ட் பண்ணுறச்சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா செட்டில் ஆகும் இந்த கலர் கரெக்டர் உங்களோட கண்ணு கீழே. அது நீங்கள் இப்போ பார்த்ததுனாவே தெரியும் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கண்ணு கீழே இருக்க பகுதியில் பார்த்துட்டாலே தெரியும். எனக்கு வந்து க்ரே லுக் கொடுத்துடல. பட் ஆனால் ஈவன் ஸ்கின் டோனாக எனக்கு ஃபார்மாக இருக்கிறது. அதனால தான் நான் இந்த ஆரஞ்சு ஷேட் வந்து சூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் கையில் பிளெண்ட் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைனா நீங்கள் பியூட்டி பிளெண்டர் ஒரு மேக்கப் ப்ரஷஸ் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பட் பிகினர்ஸாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ப்ரஷஸ்க்கோ இல்லை பியூட்டி பிளெண்டருக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் கையிலே பிளெண்ட் பண்ணின்றதுக்கு கற்றுக்கலாம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் பேக் காஸ்மெட்டிக்லேருந்து ஃபவுண்டேஷன் எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட என்ன ஃபவுண்டேஷன் இருக்கிறதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிடலாம். இந்த ஃபவுண்டேஷன் ஜஸ்ட் 1 பம்பே போதும், பிகாஸ் அவ்வளோ நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் லுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டோம். நான் என்னோடய ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். என்னோடய கலர் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சொல்லிட முடியாது, நான் டார்க் டோன் தான். நெக்ஸ்ட் என்னோடய ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்காக நான் ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகும் உங்களோட ஃபேஸில். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஓவல் ப்ரஷ் ட்ரை பண்ணிடலாம், இல்லைனா பியூட்டி பிளெண்டர் ட்ரை பண்ணலாம். எதுவுமே இல்லை அப்படின்ற வந்து உங்கள் கையிலேயே நீங்கள் வந்து நல்லா ஸ்கின்னில் வந்து நான் கலர் கரெக்ஷன் பிளெண்ட் பண்ணிடல, அது மாதிரி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடலாம். அது நல்ல ஒரு லுக்காகவும் உங்களுக்கு கொடுத்துட்டோம். உங்கள்கிட்ட எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸும் இருந்தால் தான் நான் மேக்கப்பே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட்டு சிம்பிள் ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ் மைண்ட் பொறுத்து தான் இருக்குது. மேக்கப்பும் உங்களோட இஷ்டம் பொறுத்து தான் இருக்குது. நாங்கள் காமிச்சுன்ற ப்ராடக்ட்டை தான் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணணும், இல்லை நான் சொல்கிற பிராண்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அண்டு மேக்கப் போடும்போது உங்களை கழுத்தையும் வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபவுண்டேஷன் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், காம்பேக்டை போட்டு உங்கள் கழுத்தையும் செட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் கழுத்து ஒரு கலர், உங்கள் ஃபேஸ் ஒரு கலரில் இருந்துட்டு அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுடுவீங்க. நெக்ஸ்ட் எல்ஏ கலர் பிராண்ட்லேருந்து என்னோடய ஷேட் நம்பர் மறந்துட்டு கிளாசிக் டேன் நினச்சிட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டுட்டு நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை கொஞ்சமாக எடுத்துட்டு டேப்பிங் மோஷனில் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு தேய்க்காதீங்க காம்பேக்டை நீங்கள். பிகாஸ் ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் போட்டு செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை தேய்ச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் மேக்கப் ரெவல்யூஷன் பிராண்ட்லேருந்து ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் பேஸ் அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு லைட் ஷேட் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்கின் டோனை விட கொஞ்சம் 1% வந்து லைட் ஷேடாக இருந்துட்டோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஜிக்குன்னு பலப்பலன்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப மேட் ஃபினிஷ் லுக்காக இருக்கணும். அது உங்களுக்கு என்ன ஷேட்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் நான் இதுக்காக வந்து என்னோடய கை தான் யூஸ் பண்ணிட்டுறேன். ஜஸ்ட் டாப்பிங் மோஷனில் என்னோடய லிட் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டுறேன். அண்ட் ஆல்சோ என்னோடய க்ரீஸ் ஏரியாலையும் நான் அப்ளை பண்ணிட்டுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் காஜல் எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு கண்ணுக்கு மேலே ஐலைனர் போடுவீங்களே அது மாதிரி ரொம்ப திக்கான லேயராக போடாதீங்க. நான் ட்ராப் பண்ணுற மாதிரி ட்ராப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஐ ஷேடோவில் பிளெண்டபிள் ப்ரஷ் இருக்கும், அதை எடுத்துட்டு அந்த காஜல் போட்டிருக்கேன்ல அதை ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி விடுங்க. உங்களோட க்ரீஸ் ஏரியாவில் மட்டும்தான் அது பிளெண்டாக இருக்கணும். அப்படி உங்கள்கிட்ட மேக்கப் ப்ரஷ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கையிலேயே வந்து கொஞ்சம் நாடி எடுத்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு டார்க் ஷேட் ஷிம்மர் ஷேட் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு போகிறேன். ஸோ அதனால் நான் அந்த பிளெண்டபிள் ப்ரஷில் எடுத்துகிட்டு எக்ஸஸ் ப்ராடக்ட்டை டேப் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன்.
இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரீஸ் ஏரியாவில் தான் அப்ளை பண்ணணும். லிட் கிட்ட வந்து போகாதீங்க, ஜஸ்ட் க்ரீஸ் ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நான் இப்போ அதிலே இருந்துட்டு பூஜை பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிளான ஐ மேக்கப் லுக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக எல்லோரும் வச்சு பண்ணிடலாம். நிறைய டைமும் எடுத்துக்காது இது நீங்கள் பண்ணிடுறதுக்கு. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிடுற அதே சேம் காஜல் எடுத்துட்டுறேன். லாக்மி பிராண்டோட காஜல் எடுத்துட்டு அந்த கண்ணு கீழே வந்து நான் நார்மலாக நீங்கள் காஜல் அப்ளை பண்ணவே இல்லை, அதே மாதிரியே அப்ளை பண்ணிடுறேன். ஆனால் கொஞ்சம் லைட்டாக திக்காக அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐலைனர் நம்ம போடுன்றதுக்காக ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டோம். அந்த ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு Maybelline இல்லைன்னா மற்ற ப்ரஷஸ் வாங்கிடுச்சு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக ஃப்ரீயாக தந்துடுவா. அந்த ப்ரஷ் தான், ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கையிலேயே வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். பட் ரொம்ப அதிகமாக பிளெண்ட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் Eyeconic பிராண்ட்லேருந்து ஒரு ப்ளஷ் எடுத்துட்டேன். இந்த ப்ளஷ் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட் காய்ஸ். பிகாஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். டார்க் ஸ்கின் பியூட்டிஸ்க்கு ரொம்ப நல்லா பிக்மெண்டடாகவும் இருக்கும். ஒரு மாதிரி அடிச்சுன்ற மாதிரி தெரியாது. நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் நம்மளோட கலரு. ஜஸ்ட் நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்கள். ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ப்ளஷ் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சிரிக்கரைச்சா அது ரொம்ப அழகாக தெரிஞ்சிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் ப்ளஷில் யூஸ் பண்ணிடுற அதே பேலட்லேருந்து ரோஸ் கோல்டு கலர் எடுத்துட்டு என்னோடய ஹைலைட்டராக யூஸ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ தென் நான் என்னோடய நோஸ் பிரிட்ஜ் ஏரியாஸ் அண்டு என்னோடய சின் அண்டு இன்னர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணிடுறேன். நீங்கள் வந்து இந்த ப்ளஷ் அப்ளை பண்ணிடுறதுக்கு உங்களோட கையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரஷ்ஷு பியூட்டி பிளெண்டர் அப்படியே டிபெண்ட் பண்ணிட்டுன்னா செட்டும் ஆண்டாது. ஸோலாம் நீங்கள் கையில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி வேஸ்ட்டாக இருந்துன்ற அந்த மஸ்காரா ப்ரஷஸ் இருக்கிறது அதை க்ளீன் பண்ணிட்டு ஜஸ்ட் என்னோடய ஐப்ரோஸ் வந்து கோம் பண்ணி விட்டுன்றேன். நெக்ஸ்ட் நான் ப்ரௌன் கலர் லிப் ஜெல் எடுத்துட்டேன். அஜிச்சோ ராமா வளர்றனே. சரி ஓகே, ப்ரௌன் கலர் லிப் லைனர் எடுத்துட்டு ட்ராப் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் NYBay பிராண்டில் இருந்து நான் ஒரு லிப் ஷேட் எடுத்துட்டு நான் லிப் ஷேட் கலர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷேட் வந்து பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்துடும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அந்த ப்ரௌன் கலர் லிப் லைனர் எடுத்துட்டு இந்த ஷேட் கூட கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிடுறேன். மோஸ்ட் ஆஃப் டார்க் ஸ்கின் இருக்கவளுக்கு ஷேட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு பர்சனலி அது மாதிரி இருந்துட்டு ஸோ அதனால் நான் சில ஷேட்ஸ் வந்து நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பேன். அது செட் ஆகலைன்னா அதுக்கேற்றது எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிடுவேன். ஐ லவ் திஸ் லிப் ஷேட் காய்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கிறது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியறது எனக்கு தெரியல, பட் நான் வீடியோ பண்ணுறச்ச எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்சிட்டு. That's it guys, this is my final look. I hope you guys உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா and also ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் ஆல்சோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் ஆல்ன்ற ஒரு பார் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக வீடியோ போட்டுருச்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ